பசங்களையும் அடிச்சு வளங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் பெண்களை மட்டும் அடிச்சு வளர்க்கணும், பசங்களை அடிச்சு வளங்க. ஏன்னா பசங்களுக்கு வந்து நீ இப்போ இந்த பொண்ணை பாருங்க, பொண்ணை பார்த்து ஒன்று தெரிஞ்சுக்கும், எங்கேயோ இல்லை இப்படிலாம் நடக்குதுன்னு பார்த்து பார்த்து தெரிஞ்சுருவங்கன்னு இருக்கேன். இது ஒரு போராட்டம். வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கும் ஒரு போராட்டம் இருக்கும். நாங்கள் பிறந்த போது எங்கள் அம்மா எங்கள் அப்பா என்னென்ன ஆசை வச்சுருப்பாங்க, டாக்டர் ஆகணும் அது ஆகணும்னு. ஒரு வீட்டில் ஒரு பையன் இருந்தால் ஒரு அம்மா அந்த பையனுக்கு வேலை செய்யறதுக்கு சொல்லியும் கொடுக்கணும். கோட்டு கிச்சனா நீ கோடா அப்படி சொல்லிடணும். நீ கோடா நான் இதுக்குடா. மகளிர் பொண்ணா பிறந்தாலே அது குட்டு தாங்க. ஐயோ நான் பொண்ணா பிறந்துட்டேன் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி நம்ம எப்பயுமே ஃபீல் பண்ணாம நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக தான் ஃபீல் பண்ணணும். ஸோ அமேசிங் தமிழோட வியூவர்ஸ்க்கு ஒரு பெரிய பெரிய ஹை. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லொகேஷன் நமக்கு தேவையில்லை, எதுக்காக வந்திருக்கோம்னு பாத்துடலாம். எதுக்காக வந்திருக்கோம்னா மார்ச் 8. மார்ச் 8 என்ன சாதாரண ஏதாவது ஒரு நாளா இருக்கணும் கிடையாது, சாதாரண நாள்லாம் கிடையாது. மார்ச் 8 விமன்ஸ் டே. விமன்ஸ் டே அதாவது மகளிர் தினம். மகளிர் தினத்தை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மகளிர் தினத்தை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஏன்னா காலங்கள் மாறிடுச்சு, கல்ச்சர்ஸ் மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. ஆனா விமன்ஸ் எந்த அளவுக்கு மாறி இருக்காங்க, எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என் பேர் ஐஸ்வர்யா. ஸோ என்ன பண்றீங்க நீங்க? நான் ஹெல்த் கேர் சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் as a டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சோஷியல் மீடியா கான்டென்ட் கிரியேட்டரா. சூப்பர் மேம். இப்போ மார்ச் 8 விமன்ஸ் டே வருது. ஸோ விமன்ஸ் டேக்கு உங்களுடைய விஷஸ் இல்ல ஒரு கருத்து, விமன்ஸ் டேனா என்ன நினைக்கிறீங்க நீங்க? கண்டிப்பா கருத்து சொல்லியே ஆகணும். இப்ப இருக்க விமென்ஸ் எல்லாருமே, இப்ப இருக்க விமென்ஸ் இல்ல, இப்ப இருக்க விமென்ஸ் நிறைய பேர் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியா இருக்கட்டும் எல்லா இதுலயுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நிறைய நம்ம அம்மாக்களா இருக்கட்டும் இல்ல நம்ம சிஸ்டர்ஸ் வீட்லயே இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட எந்திரிச்சு இல்ல நான் வீட்ல எல்லாம் இருக்க மாட்டேன், நான் ஒர்க் பண்ணியே ஆவேன், என்னோட சொந்த காலில் நிக்கணும், நான் ஒரு இண்டிபெண்டன்ட் விமனா இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்பட்டு இப்ப நிறைய பேர் வெளியில வராங்க. உண்மையிலேயே அது சொல்ல போனா ரொம்ப ஹாப்பியான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். பஸ்ல இருந்து நம்ம ஆட்டோஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே பெண்கள் இருக்கும் போது அது பார்க்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா நான் ஒரு இண்டிபெண்டன்ட் விமனா பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ இப்பதான் ஒரு போல்டா ஹாப்பி விமன்ஸ் டே அப்படின்னு நம்ம சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். ஹாப்பி விமன்ஸ் டே. நிறைய பேர் வீட்டுல இருக்கணும்னு நினைக்காதீங்க, வெளியில போயிட்டு உங்க இண்டிபெண்டன்ட்ல நீங்க வாழ்ந்தாதான் உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பா நினைக்கிறோம். ஹாப்பி விமன்ஸ் டே அண்ட் ஹாப்பி விமன்ஸ் டே டூ. தேங்க் யூ so much. சேம் டு யூ. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ உங்களோட சக்சஸ், இப்போ நீங்க சக்சஸ்ஃபுல்லா நீங்க உங்க லைஃப் ரன் பண்றீங்க, அதுக்கு யார் சப்போர்ட்டிவா இருக்கா? சத்தியமா யாரும் சப்போர்ட்டிவ் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் என்னோட கெரியரை மீடியால இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். மீடியா 2 இப்போ ஹெல்த் கேர் சென்டர்ல இருக்கிறேன். பட் மீடியால ஸ்டார்ட் பண்ணும் போதுலாம் ஃபேமிலி சப்போர்ட்ஸ் எதுவுமே கிடையவே கிடையாது. நானா ஓகே எதா இருந்தாலும் பரவாயில்ல, நான் இத இன்ட்ரெஸ்டோட வந்திருக்கேன், நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நான் குட்டி குட்டியா சம்பாதிச்ச விஷயத்த வச்சுதான் இந்த அளவுக்கு நான் நிக்கிறேன்னா சொல்லணும். ஸோ யாருமே ஒரு விமனுக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்றாங்களான்னு கேட்டா சில வீட்டுல சப்போர்ட் பண்ணுவாங்க, சில வீட்டுல கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்போ சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க பண்ணும்போது தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ யாரையுமே நம்பாதீங்க, உங்களை நீங்க நம்புங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சாமா ஏதாவது இருக்குன்னா இதை வீட்டுல கிளீன் பண்ணணும் கூட்டணும்னா நீ பண்ணு, நீ ஒரு பொண்ணு அவங்க பண்ணலாம்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா பசங்களையும் அடிச்சு வளங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் பெண்களை மட்டும் அடிச்சு வளர்க்கணும், பசங்களை அடிச்சு வளங்க. ஏன்னா பசங்களுக்கு நீ வீட்டை பெருக்கு, பாத்திரம் கழுவு, ட்ரெஸ் துவை அப்படின்னு சொல்லியிருந்தா இவன் இதை சொல்லியிருப்பானா? அது ஏன் பெண்கள் மட்டும் பண்ணணும்? பெண்களும் தானே வேலைக்கு போயிட்டு வராங்க, ஏன் ஆண்கள் மட்டும் பண்ணக்கூடாது, பெண்கள் பண்ணணும்னு நம்ம பேரண்ட்ஸை ஃபர்ஸ்ட் சொல்லணும். நீங்க ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க, ஆண்களையும் நீங்க பண்ண சொல்லுங்க. சப்போஸ் நாங்க எங்கேயாச்சும் ஊருக்கு அப்படி வெளியில போயிட்டோம்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா யாரு பாத்துப்பா? பசங்க இருந்தா அவங்க தானே பாத்துப்பாங்க. நம்மள கால் பண்ணி வர அப்படிலாம் வர முடியாது மம்மி, அப்படிலாம் வர முடியாது. இப்ப மார்ச் 8 மகளிர் தினம் வருது, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி நான் நினைக்கிறேன், வருஷம் தான் வருது மகளிர் தினம். அது என்னைக்கு ஆரம்பிச்சாங்களோ அப்பத்துல தான் வந்துருந்தாங்குது. மகளிர் தினத்துக்கு ஸ்டாலின் எதனா ஒரு தொகை கொடுத்தா நல்லா இருக்கும், திருப்பி எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் மகளிர்களுக்கெல்லாம். இன்னொன்று ஆண்கள்லாம் எங்களை ரொம்ப மதிச்சாக்கா நல்லா இருக்கும். இருக்கிற பெண்களையும் சரி திருநங்கைகளையும் சரி நாங்களும் ஒரு மகளிர் தான். எங்களை எப்படி சொல்றது, பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எங்களுக்கு ஒரு மரியாதையாக எங்களை இது பண்ணால் நல்லாயிருக்கும் ஆண்கள்.
சூப்பர்க்கா. அக்கா இப்போ வந்து இப்போ நார்மலா வந்து பெண்கள் இருக்காங்க, அவங்க பண்றாங்க போறாங்க. நீங்க வந்து ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஆயிருக்கீங்களே. சோ அத பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க. அதை பற்றி நான் சொல்றது ஆமாம், இது வந்து ஒரு போராட்டம். ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கும் ஒரு போராட்டம் இருக்கும். நாங்கள் வந்து பிறந்த போது எங்கள் அம்மா எங்கள் அப்பா என்னென்ன ஆசை வச்சுருப்பாங்க, டாக்டர் ஆகணும் அது ஆகணும்னு. ஆனால் நாங்கள் அதையும் மீறி எங்களுக்குள்ளே தோன்றத நாங்கள் வந்து எங்கள் மனசில் தோன்றத என்னுடைய ஆசையை நான் இந்தமாரி நான் ஆயிட்டேன். அதில் எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இந்த காலத்தில் 100 கோடி 100 சவரம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களாலே முடிஞ்ச வாழ்க்கையை வாழ முடியல. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு திருநங்கை நாங்கள் எங்களுக்கு ஏற்ற வாழ்க்கையை நாங்கள் மாறிட்டு எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை எதுவுமே இல்லாத நான் மாறினதில் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பி மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாம் ஹாப்பியாக இருங்க, யாரும் எந்த கஷ்டமும் படாதீங்க. எல்லாருக்கும் தான் கஷ்டம் இருக்கும், புரியுதுங்களா? அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி வாழ்றது தான் ஒரு வாழ்க்கை. ஹாப்பியாக இருங்க, எந்த சந்தோஷமா இருங்க. ஒரு சில இடத்துல ஒரு சில ஆபீஸ்லயே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பொண்ணு வந்து அந்த இடத்துல ஒர்க் பண்றாங்கன்னா கோ டு கிச்சன் அத வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கோ டு கிச்சன்னா நீ கோடா அப்படி சொல்லிடணும். நீ கோடா நான் எதுக்குடா அப்படி சொல்லணும். நீ கோடா நான் எதுக்குடா அப்படி சொல்லணும். இல்ல அழுத்தமா சொல்லிடுங்க. நீ கோடா நான் எதுக்குடா போணும், நீ போ, உனக்கு என்ன நீ போ, நான் எதுக்கு போணும் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா சொல்லணும். இன்னும் சரி இது கூட விட்டுலாம். இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து கிச்சன்ல போயிட்டு வீட்ல யாரும் இல்லப்பா, கிச்சன்ல போய் நீ என்ன வேணா சமைச்சு சாப்பிடுனா அப்பயே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கிச்சன்லாம் பொண்ணுங்க இருக்க வேண்டிய இடம், நான் எப்படி அங்க இருக்க முடியும் அப்படின்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன அந்த இடத்துல எல்லாம் நீ என்ன பண்ற, சோஃபால உட்காந்து கால மேல் கால் தூக்கி போட்டு ஏய் என்னடா நான் சமைக்கணும், உனக்கு என்ன போய் ஆர்டர் பண்ணி தின்னு, நான் இதுக்கிட்ட சமைக்கணும். ஆர்டர் உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் சேர்த்து பண்ணு. அவ்வளவுதான். அது இல்ல சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சொல்லிட்டு என்ன வேணும்னு சொல்லிட்டு நீங்க அவங்கள்ட்ட சொல்லி ஆர்டர் பண்ண சொல்லுங்க. நீங்க எதுக்கு பண்ணணும், பண்ணாதீங்க. கேர்ள்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஒன்ஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க தான் கண்டிப்பா ஃபுல் டேவா பண்ணணும். ஆண்டி உங்க பேரு? என் பேர் சாந்திமா. ஆண்டி இப்போ வந்து மார்ச் 8ஆம் தேதி வந்து மகளிர் தினம் வருது. அத பத்தி உங்களோட கருத்து என்ன? மகளிர் தினம்னா என்ன நினைக்கிறீங்க? அம்மா எல்லாம் பெண்களுக்கு தான்மா, பெண்களுக்குன்னு தனி இது ஒதுக்கிட்டாங்கல்ல. எல்லாமே சட்டத்துல இருந்து எல்லாம் தனியா வந்துடுச்சு. பெண்களுக்கு தான் முதலிடம். இன்னும் வந்து மகளிர் வந்து ஒரு இடத்துல வந்து பசங்களாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கஷ்டப்படுத்துலாம் நம்ம பார்க்குறோம் நியூஸ்லாம். எந்த ஆட்சி வந்தாலும் பெண்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து கண்காணிப்புலாம் ரொம்ப தேவைப்படுது. யார் வந்தாலும் சரி, நான் பொதுவாக தான் சொல்கிறேன், யார் வந்தாலும் சரி பெண்களுக்கு வந்து படிக்கிற பசங்களுக்கு பெண்களுக்கெல்லாம் நல்லா பாதுகாப்பு இதெல்லாம் கொடுத்தாதான் தமிழ்நாடு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இதுவெல்லாம். ஒரு பசங்க வந்து போயிட்டு தனியாக வருதுன்னா, இப்போ வந்து இந்த பொண்ணை பாருங்க, இப்போ கூட்டு வராங்க, அவங்க அம்மா தான் போய் கூட்டு வரணும். அது ஒரு பாதுகாப்பாக தானே கூட்டு போகிறாங்க. இப்படியே எல்லாரும் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, வர முடியாத சூழ்நிலை இருக்கும். சரி ஒரு பொண்ணு தனியாக வான்னு சொல்லுவாங்க. அது வர இடம் போகிற இடம் ஒரு மழை காற்று அந்த விட கஷ்டப்பட்டு தான் வரணும். இதெல்லாம் வந்து ஒரு கண்காணிப்பாக ஒரு நல்ல இதுவாக செஞ்சாங்கன்னா ஆமாம். மகளிர் பொண்ணா பிறந்தாலே அது குட்டு தாங்க. பொண்ணா பிறந்ததுக்கெல்லாம் ஒரு வரம் வேணும், அவ்வளோதான். நல்லது கெட்டது நம்மளுக்கு மிஞ்சி தான் பெற்றவங்களுக்கே தெரியும். நம்ம சொன்னாதான் வாய் திறந்து சொல்லணும். புரிஞ்சுக்காத அளவு நல்லது கெட்டது பொண்ணு தான் கரெக்டு. இல்ல நிறைய பேர் இப்ப சொல்றாங்களே பெண்கள்லாம் வந்து வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். சில வீட்டுல வந்து அலோவ் பண்ணாலும் அந்த காலத்துல இருக்கலாம், இந்த காலத்துல அப்படி சொல்ல முடியுமா? பொண்ணு பிறந்தா நம்ம காலால ஒரு ரூபா இருந்தா கூட நம்ம சம்பாரிச்சு நம்ம நிக்கணும். கண்டிப்பா விமன்னாலே நம்ம வந்து ஸ்பெஷல் தான். ஏன்னா கடவுள் வந்து நமக்கு கொடுத்துருக்க ஒரு பெரிய வாரம் வந்து நம்மளால தான் வந்து குழந்தைங்க இந்த உலகத்துக்கு வராங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப ஸ்பெஷல். அது வந்து நம்மளே ஃபீல் பண்ணிக்கணும். எப்பயுமே நம்ம வந்து ஐயோ நான் பொண்ணாக பிறந்துட்டேன் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி நம்ம எப்பயுமே ஃபீல் பண்ணாமல் நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக தான் ஃபீல் பண்ணணும். பசங்கன்னா அது தனி, பொண்ணுங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் அவங்களும் ஒர்க் பண்ணுவாங்க. பட் நீங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் வந்து இந்த வீட்டை கூட்டுறது இந்த க்ளீன் பண்ணுறதுலாம் பண்ணிடுங்கம்மா. ஆனால் பையன் வந்து சும்மா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்னவா இருக்குது? அதை பற்றி நிறைய பேர் இது வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை ஈக்குவலாக ஷேர் பண்ணால் நமக்கும் ஒரு பேர்டன் வந்து குறைஞ்ச மாதிரி தான் இருக்கும். அது வந்து கண்டிப்பாக இப்போ என் ஹஸ்பண்ட் இருக்காங்க, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட பார்ட்னர்ஸோ இல்லை நம்மளோட பேரண்ட்ஸோ வந்து நமக்காக வந்து ஹெல்ப் பண்ணணும். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவளை மட்டுமே நம்ம எல்லாமே பண்ணணும்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு அவங்களும் புரிஞ்சுக்கணும். நமக்காக நம்மளும் பேசிக்கணும். உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஒரு உமனால தான் ஒரு வீடே வந்து நல்லா ரன் ஆகிறதுக்கும் ஒரு உமன் தான் காரணம். ஃபர்ஸ்ட் அந்த உமன் வந்து குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கிறது முதல் கொண்டு
எல்லாத்துக்குமே உமன் தான் வந்து ஹெல்ப்பாக இருக்காங்க. ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறதும் ஒரு உமனாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறது வெரி நல்ல விஷயமா நான் நினைக்கிறேம்மா. ஆனா இப்போ நான் நிறைய இடத்துல வந்து என்னதான் வந்து சும்மா ஒரு விளையாட்டுக்காக கூட சொல்றாங்க, ஃபன்னா கிண்டல் கொடுத்துட்டு விமன்ஸ்லாம் நீங்க கோ டு கிச்சன் என்ன நீங்க இப்பெல்லாம் பண்றீங்க அப்படிலாம் சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படி சொன்னாவே அவங்கள யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தப்புன்னு சொல்லுவேன் நான். அவங்கள உமன்ஸ்ன்றவங்க வெளியில வந்து அவங்க போல்டா இருக்கணும். அவங்களுடைய கருத்து சொல்றதுக்கும் அவங்களுக்கு வந்து எல்லா ரைட்ஸும் இருக்கு. அப்படிதான் நான் நினைக்கிறேம்மா. சூப்பர் மேம். மேம் அதே சமயம் வந்து இப்போ நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இத்தனை வருஷமா வந்து ஃபேமிலி ரன் பண்றீங்களா? ஆமாம்மா. சோ அதுக்கு வந்து உங்களுக்கு யார் சப்போர்ட்டிவா இருக்கு? என் ஹஸ்பண்ட் தான். ம். ஆப்வியஸா வந்து ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா அதுக்கு முதல்ல ஒரு உமனுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கிறது ஹஸ்பண்ட் தான். ஹஸ்பண்ட் நல்லா இருந்தா அந்த வீடே நல்லா இருக்கும். உமன் என்னதான் நல்லா பாத்துக்கினாலும் ஆனா அவங்க ஹஸ்பண்ட் தான் அவங்களுக்கு பேக் போன். சூப்பர். இன்னும் சில வீட்ல வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு இருப்பாங்க. இப்போ வந்து அந்த பொண்ணு ஒர்க் பண்ணுவாங்க, அந்த பையனும் ஒர்க் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த பொண்ணு ஒரு நாள் லீவ்ல இருந்தா நீ வீட்டை வந்து க்ளீன் பண்ணி வச்சிருமா, நீ பண்ணிடுமா, அந்த பையனுமே அதான் சொல்லுவான். சோ அத பத்தி நீங்க நினைக்கிறீங்க? அவங்க அப்படி செய்யலாம்ல. இல்ல அது வந்து கண்டிப்பா அப்படி சொல்லக்கூடாதுமா. பொண்ணும் பையனும் ரெண்டு பேருமே ஈக்குவலின்னு இப்ப சொல்றாங்கல்ல, அதே மாதிரி ஒர்க் பண்றதுலயும் பையனுக்கும் சொல்லணும். ஒரு பேரண்டா இருந்தா கூட அவங்க பையனா இருந்தாலும் அவங்களுக்கும் வேலை செய்யணும்னு சொல்லணும். அதுதான் நான் நினைக்கிறேன். என்னதான் வந்து காலங்கள் மாறினாலும் நம்ம கல்ச்சர் மாறினாலும் இன்னும் சில வீட்ல வந்து இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீ செய்யுமா, நீ அப்ப போற இடத்துல என்னமா பண்ணுவ இப்படின்னு கேக்குறாங்களா? அந்த மாதிரியான கருத்துக்கள் இந்த இமோஷனல் அட்டாக் பண்ற இடத்துக்குலாம் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அது கண்டிப்பா தப்புமா. ஏன்னா ஒரு பொண்ணு மட்டும்தான் வேலை செய்யணும்ன்றது வந்து ரொம்ப பெரிய தப்பு. பையனும் பொண்ணு ரெண்டு பேரும் ஈக்குவலா வேலை செஞ்சாதான் அந்த வீடும் நல்லா இருக்கும், இந்த ஊரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இப்போ இன்னுமே வந்து சில வீட்ல வந்து இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பசங்க தான் வந்து மேல இருக்கணும், பொண்ணுங்க வந்து நீங்க இப்படிதான் இருக்கணும், அந்த ஒரு டாமினன்ஸ் இருக்கு. அது சில வீட்ல இருக்கும். பட் ஆனா அப்படி இல்லாத இருக்கிற வீடு தான் ரொம்ப நல்லா இருக்கு. அதுதான் நான் பாக்குறேன். ஒரு வீட்ல ஒரு பையன் இருந்தா ஒரு அம்மா அவங்க அந்த பையனுக்கு வேலை செய்யறதுக்கு சொல்லியும் கொடுக்கணும், அவங்க ஒய்ஃபுக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி தான் சொல்லணும். அதுதான் என்னுடைய கருத்துமா. இப்போ உங்களோட விஷஸ் மார்ச் 8 உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். இது வந்து உமன்ஸுக்கு கிடைச்ச ஒரு ப்ரௌடா நான் நினைக்கிறேன். உமன்ஸ் டே இஸ் த பெஸ்ட். தேங்க்யூ so much. ஓகே, தேங்க்யூ. விமன்ஸ் டேவை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் விமன்ஸ் டேனா என்ன? பிரமாதம். ஐ செலிப்ரேட் மை விமென்ஸ் டே எவ்ரி இயர். எங்கள் ஃப்ளாட்டில் நான் வந்து இனிஷியேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கேன் விமென்ஸ் டே. வி செலிப்ரேட் அ லாட். born as a women is a great thing இல்லையா? we have become so many இதில் இருக்குது. நம்ம எவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கோம், விமனாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம். and at the same time we enjoy our life as a woman, right? So it's nice to have a women's day. We celebrate each and every day is a celebration. Of course sufferings எல்லாம் இருக்கும், but still அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரது தான் women's day. We celebrate God's gift தான் women's day. We celebrate. மேம் இப்போ நிறைய இடத்துல வந்து என்னதான் விமன்ஸ் வந்து வெளியே போய் வேலை பார்த்தாலும் வீட்லயே ஒர்க் பண்ணாலும் இன்னும் ஒரு சில இடத்துல வந்து விமன்ஸ் தான் வந்து கோ டு கிச்சன், நீங்க கிச்சன்ல தான் இருக்கணும் அப்படின்னு இன்னும் சில இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் சொல்றவங்க சொல்லிட்டு இருந்தா நம்ம பாட்டுக்கு இருக்க வேண்டியதுதான். we are the boss, அவ்வளவுதான். நம்மளை மிஞ்சி ஒன்னும் அவங்களால பண்ண முடியாது, புரிஞ்சதா? ஸோ நம்ம we are born to be win in each and every situation. அவ்வளவுதான். அதுல வந்து யார் எது சொன்னாலும் ஓவர் கம் பண்ணி வர வேண்டியதுதான். போடான்னு சொல்லிட்டே போனோம். we are never இது பண்ணி டிபெண்ட் பண்ணியே இருக்கக்கூடாது. எப்பவுமே நான் என் பசங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுவேன். என்னோட we have about 1086 flats எங்க கம்யூனிட்டிக்குள்ள. எல்லாருக்கும் என்னோட சஜஷன் ஆஸ் அன் எல்டர் பர்சன் இதுதான். டிபெண்டே கிடையாது. லேடிஸ்க்குன்னு ஒரு இன்கம் இருக்கணும். அட் த சேம் டைம் நம்ம வந்து இது வந்து இதுவே சொல்லக்கூடாது. டாமினேஷன் அக்செப்ட் பண்ணவே கூடாது. நம்ம we are born better than everyone இல்லையா? ஜென்ஸோடலாம் நம்ம எவ்வளோ டாப்ல இருக்கு, நம்ம எப்பவுமே டாப்ல தான் இருக்கோம். we are leaders, that's it.